பிறவியம்மா யாகாரி வீட்டிலே பெண் பிறந்தாய். 8ஆம் பிறவியம்மா அச்சதிக்கு கன்னிகளாக நீ பிறந்தாய். 9ஆம் பிறவியம்மா நவகிரக தேவியாக இருந்தாய். ஆமா 10ஆம் பிறவியம்மா அப்படி பாக்கலமா பயமாக்குதுமா உனக்கு ஒன்ன போட்டிக்காரனா புட்டியம்மா தாயாகப்பட்டவள் பிரசன்னமாகி வந்திருக்கின்றே. எப்பேற்பட்டவள் எங்கே வாழக்கூடியவள் என்னுடைய நாமதிய வெண்ணே
தாயாகப்பட்டவள் எங்கே வாழக்கூடியவள்? நான் எங்கு வாழக்கூடியவள்? மலையாள தேசத்தில் விளையாட பெண் பிறந்தி நான் மலையாள பகவதி மலையாள பகவதி அம்மனாக அமர்ந்திருக்கின்றே. மற்றும் எங்கெல்லாம் வாழக்கூடியவர் தெரியுமா? அந்த மலையனூர் எங்கே படித்தேன்? மலையனூர் எல்லையிலே மல்லாந்து படுத்து பெரியாய் அம்மனாக அவதாரம் எடுத்து அங்காள பரமேஸ்வரியாக உருவெடுத்திருக்கின்றேன். அது மட்டுமா எனக்கு ஆரணி ஆயாகப்பட்டவள் எங்கு வாழக்கூடியவள்? ஆரணி பெரியபாளையம். ஆரணி பெரியபாளையம் எல்லையிலே பவானி அம்மனாக அமர்ந்திருக்கின்றன. அது மட்டுமா நான் 60 அடி 70 அடி 70 அடி 70 அடி டேய் 60 அடி புத்துக்குள் 70 அடி நாகமாகி கன்னிமா புற்றிலே தாயாகப்பட்டவள் நாகா தம்மனாக அமர்ந்திருக்கின்றேன். அப்படி சமயம் ஒன்றி சக்தி ஒன்றி சமய 16,000 அவதாரம் கொண்ட பராசக்தியாக வந்திருக்கின்றே. எதற்காக இந்த அகோர உருவத்தோடு வந்திருக்கின்றேன் தெரியமா? நான் வந்திருக்கக்கூடிய நேரத்திலே தாயாகப்பட்டவள் என்னுடைய நாமதேயம் என்ன தெரியுமா? சொல்லுங்கம்மா. நான் மலையாள தேசத்திலே ஆண்களுக்கு ஆண் மலையாளம் பெண்களுக்கு பெண் மலையாளம் என்று சொல்லக்கூடிய மலையாள தேசத்திலே மலையாள பகவதி
மலையாள பகவதி அம்மனாக அமர்ந்திருக்கின்றனே. ஆனால் எதற்காக மலையாள தேசத்தில் அமர்ந்திருக்கின்ற தெரியுமா? எதற்காக அமர்ந்திருக்கின்ற தெரியுமா? ஆதி நாளிலே எனக்கு சிவபெருமானுக்கு வாக்குவாதங்கள் ஏற்பட்டு தாயாகப்பட்டவள் என்ன செய்தேன் தெரியுமா? சிவன் பெரியதா சக்தி பெரியதா என்ற வாக்குவாதத்திலே சக்தி தான் பெரியது என்று நான் உரைத்தேன், சிவன் தான் பெரியது என்று அதை சிவன் உரைத்தார். நேரத்தில் வாக்குவாதங்கள் ஏற்பட்டு சிவபெருமானாகப்பட்டவன் எனக்கு சாபத்தை அளித்தான். என்னவென்று தெரியுமா? என் இடபாகத்திலிருந்து பிரிந்து மலையாள தேசம் சென்று மலையாள பகவதி அம்மனாக அமர்ந்து ஏவல், பில்லி, சூனியம், மந்திரம், தந்திரம், மகேந்திர ஜால வித்தை, கூடுவிட்டு கூடுபாயும் வித்தை என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான வித்தைகளையும் கற்று வரக்கூடிய போகக்கூடிய பக்தர்களுக்கு காட்சியளித்து அனைத்து மக்கள் குறையை தீர்த்து என்றைக்கு அரகரா என்று உரைக்கின்றாயோ அன்றைக்கே என் இடபாகத்தில் உனக்கு இடம் என்று சாபத்தை அளித்தான். அன்றைய நாள் முதல் இன்றைய நாள் வரைக்கும் இந்த மலையாள தேசத்திலே பகவதி அம்மனாக அமர்ந்திருக்கின்றனே. ஆனால் இன்றைய நேரத்தில் என்னை கோரி என்னுடைய நாமதேயத்தை துதித்து என்னை கோரி யாரோ பூஜிக்கின்றார்கள். யார் என்று தெரியவில்லை. இந்த அறியாத வயதினிலே யாரோ நரவாசல் வருது யாரும் தெரியல. அம்மா சக்தி, அம்மா சக்தி சக்தி வாங்கடா பட்ட பசங்களே. டே பட்டை அரைப்பா எங்க போய்க்கிறான் பாரு. தப்பாயிட்டா வாங்கடா. அம்மா தாயே, அம்மா தாயே உங்க புத்தி பெரிச நீ பட்ட நான் பட்டியா அம்மாடா அம்மாடா ஆமாண்டி இப்பதான் நைனாவா? இது முன்னாடி தேவடியா பையன் சொன்ன தேவடியா பையா சொன்னேன்.
உன்னை நாங்கள் வேண்டி வந்திருக்கின்றோம். இந்த ஏழையை நீங்கள் காப்பாற்ற மாட்டீர்களா? பாலகரே, தாயே, தாயை நம்பி வந்தீர்கள் அல்லவா? உண்மைதான் தாயே. தாயாகப்பட்டவள் காப்பாள், வேண்டியதை நிறைவேற்றுவாள் என்று தாயை நினைத்து வந்து 3 பொங்கல் பானையை வைத்து, தாயே பகவதியே நீயே துணை என்று என்னை கோரி பூஜித்தாய் அல்லவா? நீ எந்த ஊரோட உந்தன் சொந்த பேரட, நீ எந்த ஊரோட உந்தன் சொந்த பேரட, நீ யார் 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 எந்த ஊர் ஊர், நீ யார் 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 எந்த ஊர் ஊர் ஊர், அதை இந்த தாயாருக்கு கொரடா பாலகரே. அம்மா தாயே, எந்த நாடு மதுனபூரி. எங்களுடைய நாடு மதுராபுரி நாடு. அப்பேற்பட்ட அந்த மதுராபுரி நாட்டிலே பஞ்சமாகப்பட்டது தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. பஞ்சம் பிழைப்பதற்காக வந்திருக்கின்ற தாயே. பஞ்சம் ஏற்பட்டு விட்டது, பஞ்சத்தை போக்க வேண்டும் என்று தாயை நாடி வந்திருக்கின்றீர்களா? பாலகரே, என்னை நாடி வந்த செய்தி என்ன? பாலகரே, அப்பா பாலகரே, நீ எதற்காக இங்கே வந்தாய் பாலகரே? அம்மா தாயே, எனக்கு பஞ்சம் பஞ்சம் என்னை கோரி வரத்தை கேட்டு வந்திருக்கின்றீர்களா? தாயே, எனக்கு பஞ்சமோ பஞ்சமின்றி என் நாட்டிலே தலைவிரித்து ஆடுதம்மா. மக்கள் எல்லாம் பஞ்சியோ பஞ்சியாக இருக்கிறது. இடத்தில் வந்தா மக்களை காப்பாற்றலாம் என்று வந்திருக்கின்றேன். என்னிடம் வரம் கேட்டு வந்திருக்கின்றீர்களா? பாலகரே, தாயாகப்பட்டவள் மனமகிழ்ந்து வரமாகப்பட்டதை அளிக்க வேண்டும் என்றால் சொன்னால் நான் கேட்ட பொருட்களை எல்லாம் எனக்கு அளிப்பாயா? என் உயிரை கேட்டால் உனக்கு கொடுத்தது சம்மதமா இருக்கிறேன். வரமாகப்பட்டதை நான் அளிக்க வேண்டும் என்றால் நான் கேட்கக்கூடிய பொருட்களை எல்லாம் எனக்கு ஆகாரமாக கொடுக்க வேண்டும். கொடுக்கிறீர்களா? அம்மா அப்படியா? நான் கேட்ட பொருளில் கொடுப்பீர்களா? தாயாகப்பட்டவள் நான் அக்கினி சொரூபமானவள். ஆகையால் எனக்கு முந்திய முதலாக என்ன வேண்டும் தெரியுமா? எனக்கு அக்கினியா எனக்கு அக்கினியா கொண்டு வந்து
தாய்க்கு நம்ம 10 நேரம் கொடுக்குறோம் உம்மா தேலை இருக்கிறேன் ஓட விடுது நானு அப்புறம் கொடுப்பாங்க தாய் சக்தி ஆமா தாயே இதை நீங்கள் கேட்டதை போலவே உங்களுக்கு அக்கினி ஆகாரமாகப்பட்டது இந்த 7 நாள் விடுதலை நாங்கள் கொடுக்கின்றோம் அன்புடனே ஏற்றிக்கொண்டு ஏற்ற வரத்தை கொடுக்க வேண்டும் தாயே உண்மையா சக்தி என்ன இப்போ தெரியல கொஞ்ச நேரம் பாரு எப்படி பண்றேன் அவளை பாலகரே அம்மா தாயே நான் கேட்டபடி அக்கினி ஆகாரத்தை கொடுத்தீர்கள் அல்லவா தாயாகப்பட்டவள் எப்பேற்பட்டவள் நான் முக்கன் படைத்த சக்தி ஆகையால் எனக்கு முக்காணியோ எனக்கு முக்காணியோ தாயாகப்பட்டவள் அக்கினி சொரூபமானவள் முக்கன் படைத்த சக்தி சக்தி அக்கினி சொரூபமானவள் என்று அக்கினி ஆகாரத்தை அளித்தீர்கள் அல்லவா உண்மைதான் தாயே நான் முக்கன் படைத்த சக்தி ஆகையினால் ஆகையால் எனக்கு முக்கணி ஆகாரத்தை அளிக்க வேண்டும் கனியாகப்பட்டதை கொண்டு வந்து ஆகாரமாக அளிக்க வேண்டும் ஆமா தாயே இப்பேற்பட்ட சக்தி எனக்கு நீ கேட்டதை போலவே இதை நான் முக்காடி கேட்டதை போலவே முக்கணி ஆகாரமாகப்பட்டதை உனக்கு அன்புடன் நான் கொடுக்கின்றேன் அன்புடன் ஏற்றிக்கொண்டு நாங்கள் கேட்டதை போலவே நீங்க தர வேண்டும் தாயே என்னம்மா வேணும் கோவிந்தா ஏமாத்திராச்சி அப்படியாவா தமாஷு பேய்ந்தான காலக்காய் ஓட்டுக்கணும் நைட்டில் என்னாச்சுங்க பாலகரே உன்னுடைய பெயர் கார்கோடன் அல்லவா உன்னுடைய பெயர் கண்டன் அல்லவா நாட்டு மக்கள் பஞ்சத்தை தீர்க்க வேண்டும் என்று தாயை தஞ்சமுக்கு வந்திருக்கின்றனர் ஆனால் தாயாகப்பட்டவள் இந்த மலையாள தேசத்தில் எப்படி அமர்ந்திருக்கின்றே தெரியுமா அழகு என்று சொல்லக்கூடிய பிடாரி உருவத்தோடு அமர்ந்திருக்கின்றேன் ஆனால் எனக்கு அளிக்கக்கூடிய படையில் என்ன தெரியுமா அவள் பொறி கடலை என்று சொல்லக்கூடிய அனைத்து பொருட்களையும் எனக்கு படைத்து படையலின் நடுவே என்ன வைக்க வேண்டும் தெரியுமா எனக்கு கல்லு தார எனக்கு கல்லு தார கொண்டு தாயாகப்பட்டவளுக்கு கள்ளி சாராயம் கொடுக்க வேண்டுமடா பலகரே நீங்கள் கேட்டதை போலவே கல்லு சாராயத்தை கொண்டு வந்து தாய்க்காகவே நான் படுத்திருக்கின்றேன் தண்ணி அதிகமாக ஊற்றிருக்கிறாங்க இவங்க 2 பேரும் காய் குடிச்சிட்டா ஒரே ஒரு பாய்க்கு வேணாங்க அம்மா 10 10 சொல்லி தண்ணி சொன்ன கையில் கட்டி வெளியே வந்துடும் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் நான் ஏன் சொல்ல போறேன் கொஞ்ச நேரம் கூட கொஞ்சம் இன்னும் காரணம் லீவுன்னு சொல்லிட்டுக்கிறாங்க எல்லாம் வர கஷ்டப்பட்டாங்க நாத்து
எத்தலமா கேட்டுனுக்குறேன் ஒரு சொட்டனை வைமா அடிக்காது போசாமே அடிக்க மாட்டேப்பா அம்மா கிட்ட கருப்பு பாலகரே எனக்கு கள்ளு சாராயத்தை அளித்தீர்கள் அல்லவா? ஆனால் அது மட்டும் கிடையாது, எனக்கு கஞ்சா பீடி எனக்கு கஞ்சா பீடி துருத்துறாரே எனக்கு கொண்டு வந்து அம்மாக்கு மட்டும் கொடுப்பா நீ என்ன கொடுக்குது நானே கொல்லிட்டேன் யாராவது என்ன பேசுனீங்க நல்லா இருக்காது. கண்ணு போக விடுற கண்ணு போக விடுற பெராப்பு நல்லாதா பெராப்பு நல்லாதா பெரியப்பா மரியாதை பெராப்பு மரியாதை கிளாஸ் மட்டுங்கோ கிளாஸ் மட்டுங்கோ நிறைய பேர் கோஸ் கடிக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் போக விட்டுன்னு பேப்பா உனக்கு வேணுமா உனக்கு வேணுமா வம்சத்துல பிறந்தவன் கும்பல தாய் கடிக்க எடுக்கிறேன். போதாட்டியம்மா பயிற்சி தீர்க்கணும் போதாட்டியம்மா இனிமே நான் பிடிச்சான்னா பிடிக்க காட்டேன் மொத்தமே வெளிச்சிட்டு கொடுக்குறாங்க. பாலகரே கேட்க மாட்டேன்ற என்ன சொல்லு மொத்தமே அவங்களே பிடிச்சிருக்காங்க பாரு நாளைக்கு சீரட் ஆச்சுதா பாலகரே எனக்கு கஞ்சா பீடி சுருட்டு அத்தனையும் கொடுத்தீர்கள் அல்லவா? தாயாகப்பட்டவள் பிடாரியாக வந்திருக்கின்றேனே எனக்கு உதிராபாலி எனக்கு உதிராபாலி கொண்டு வாரே பாலகரே உதிரவழியை கொண்டு வந்தீர்களா? அம்மா தாயே உனக்கு நான் உதிராபாலி
பாலகரே, ஏய் அம்மா கிசாலுக்குறாங்க இப்போ. தாயாகப்பட்டவள் மனமகிழ்ந்து விட்டேன். கட்டா 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 அம்மா சொல்லுங்க. கட்டா கட்டா பாலகரே, இந்த தாயாகப்பட்டவள் நான் கேட்டதெல்லாம் கொடுத்தீர்கள் அல்லவா? அனைத்தையும் கொடுத்து விட்டீர்கள். அப்படி நீங்கள் வேண்டுமான வரத்தை கேட்டால் தாயாகப்பட்டவள் நான் மனமகிழ்ந்து கொடுத்து விடுகின்றேன். கேட்ட வரத்து தடையில்லாமல் கொடுப்பேன் என்று எங்களுக்கு சத்தியத்தை கொடுத்தால் போதும் தாயே. பாலகரே, பாலகரே, நான் கேட்டபடி நீ எப்படி கொடுத்தாயோ அவனமாக தாயாகப்பட்டவள் நானும் தருவேன். சத்தியம். என்ன வேணும்னு கேட்கிறேன். அம்மா எனக்கு பம்பம் உடைக்க அம்மா தாயே, பம்பை உடைக்கை வீர காட்டி கரக பல்லா கால் செல்வ கொடுத்தான்னா போயிச்சுக்கிறீங்கம்மா. பம்பை, உடைக்கை, உடுக்கை, கால் சிலம்பு, கருகி பல்லா, பண்டார பெட்டி, வீரஜாட்டி வைத்து நீ இந்த வித்தை காட்ட போகின்றாயடா பாலகா. அது வைத்து வித்தை ஆடி என் மக்களை காப்பாற்றுகிறேன். தாயே, அப்படியா பாலகரே? அம்மா தாயே, நீ கேட்டபடி என் கால் சிலம்பு கருகி பல்லா, எந்த கால் சிலம்பு கருகி பல்லா, எந்த பண்டாரே பெட்டியுடே, எந்த பண்டாரே பெட்டியுடே, எந்த வீரஜாட்டி நானும் தாரேனே. அம்மா தாயே, பாலகரே, கால் போதியம்மா. என்னுடைய மந்திரவான் வீரஜாட்டி, பண்டார பெட்டி, ஆமா தாயே. என்னுடைய கால் சிலம்பு கருகு பல்லா, சென்று வாருங்கள் பாலகரே, கொடுத்து விட்டேன். தாயே, அம்மா தாயே, இது கொடுத்தால் போதாது தாயே, மற்றும் என்ன வேண்டும் தாயாரே? உன்னடா உன போதை அதிகமா போச்சுக்க. அம்மா தாயே, இருக்கா தாயே? அந்த ரெண்ட பூவா
50. பாலகரே அந்த ரெண்டாம் மூலம் எல்லாம் அடக்கி ஆள்வதற்கு எங்களுக்கு வாக்குறுக்க வேண்டும் தாயே. பாலகரே 14 உலகமும் ஒரு நொடியாவது நான் ஆள வேண்டும் அம்மா தாயே, உன்னுடைய மகன் அல்லவா அப்படி என்று கேட்கின்றாய் அல்லவா? ஆமா தாயே. பாலகரே இந்த அண்டார் என்ற பூவானம் எல்லாம் இந்த 14 உலகத்தை ஒரு நொடியாவது நீ ஆளக்கடவாய். பிடிரா வரத்தை. சென்று வாருங்கள். சூளம் இருக்குதல்லம்மா, வேப்பிலை ஆடிய கொடுக்கின்ற பெற்றுக்கொள்ளடா மகனே, சென்று வாருங்கள். அது மட்டும் கிடையாதும்மா. மந்திரம் தந்திரம் மகேந்திர ஜாலம் கூடுவிட்டு கூடுபாய வித்தை குட்டி சேத்தான் ஏவல். இதை உங்களுக்கு ஓதினால் இதை வைத்து நீங்கள் வயிற்று பிழப்பை நடத்திக் கொள்வீர்கள். நான் கேட்டபடி நீங்கள் கொடுத்தீர்கள் அல்லவா? பாலகரே உன்னுடைய செவினிடமாக ஓதுகின்றேன். மந்திரத்தை நன்றி ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படியே ஆகட்டும், அமர்வாய். பாலகரே இந்த மந்திரத்தையும் உங்களுக்கு அளித்து விட்டேன். சென்று வரேன். நான் யார்? என்னோட உருவத்தை வந்தவர்கள் யார் என்று அது கேட்க வர மாட்டே. நீ கொடுத்த வரமாக படித்து பலிக்குமா? அட பாவி அரக்கனே, என்ன பார், என் முகத்தை பார். என் முப்பல சுத்த வந்தத்திலே பெற்றவன் நான். என்ன கெண்டடி நானு? நான் யார்?
வாடி. அடப்பாவி, அடத்தாயாட நான் உனக்கு. ஏய் கிண்டி. இந்த தாயை அடித்தவர்கள் தரணியில் வாழ்ந்ததில்லை. தாயை அடித்தவர்கள் தரணியில் வாழ்ந்ததில்லை. தாயை அடித்தவர்கள் எனக்கு அம்மா நான் அம்மால சக்தி அம்மா யாராவது காலை பிடித்தேன், கையை பிடித்தேன். அப்படி கொண்டு வீர சக்தி அடினீங்க. நானும் கண்ணன் 2 பேர் சேர்ந்தா நயமாகவே மலையாள தேசம் வந்து பூனையை போல் பதுங்கி ஒன்றும் தெரியாத அப்பாவியை போல் வந்து என்னை மதுமயக்கத்திற்கு உள்ளாக்கி என்னிடம் இருந்த அனைத்து சக்திகளையும் பெற்றுக்கொண்டு என்னை அடியோதனமாக அடிக்கிறாய் பாவி. கிடையாது. என்னடா பண்ண போற? கட்டி போடுறே உன்னை போதால சிரத்தில் அடைத்து வைக்கின்றேன். ஆனாலா
நீ ஒரு சூழல் அட முப்படி நீ ஒரு சூழல் உலகம் முழுவதும் சுற்றி பிச்சை எடுக்கிறேன் பாய்ச்சி போட்டு நான் பிச்சை எடுக்கணும் அறிஞரே என்னுடைய நிலையை பார்த்தீர்களா நந்தீஸ்வரா? உங்க கையில இருக்கிற தஞ்சை பத்தம் அந்த அம்மா மடியில் போட்டு ஆசீர்வாதம் ஆக்கிங்க. செஞ்சு பாவெல்லாம் நீங்கிடும். எதனா குறை இருந்தா அதெல்லாம் அந்த குறையெல்லாம் விலகி கல்யாணம் ஆகலையா நல்லா மனசாரி வேண்டிக்கின்னு அந்த அம்மா கையில் காணிக்க போடுங்க. கல்யாணம் ஆகிட்டு குழந்தை இல்லாதவங்களும் சரி, உடம்பு கஷ்டமாக இருக்கிறவங்களும் சரி, உங்களால் முடிஞ்சதை கையில் அந்த அம்மா கையில் போட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, இன்றைக்கி நம்ம ஒரு சாமியை கும்பிட்றோன்னா நம்ம ஒரு கல்லை வச்சு தான் சாமி கும்பிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அந்த சாமி உருவத்தில் நம்ம வந்து ஆண்டுக்கிறாங்க. மரங்களெல்லாம் நினச்சிக்கின்னு அந்த அம்மா கையில் ஒரு அஞ்ச பத்தை போட்டு ஆசீர்வாதம் வாங்கிங்க. நல்லதே நடக்கும். அந்த பச்சை திரி மேடியாரே எங்கள் பாரலத்தே பயவரே உனக்கு போடுடா கேவியா